தலைவரே அவங்க அலுவல சிரிக்கிறாங்க தலைவரே. வீட்டுல என்னம்மா குழம்பு? மட்டன் குழம்பா? வந்துடுறோம்மா. தலைவரே பாபு, இந்த பாபு உங்களால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அது அந்த பாபுவா இருக்கட்டும், இப்போ இந்த பாபுவா இருக்கட்டும். ஆமே கருப்பு படம் வந்துடா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? ஐயோ தலைவரே. ஒன்று அழணும், இல்லை அழறா மாதிரி நடிக்கணும். ரெண்டும் பண்ணாமல் எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க நீ? அது அப்படி இல்லை தலைவர். இப்படி பண்ணுங்க தலைவரே, ரெண்டு கையும். சரி நடிச்சது போகிறோம். சிஎஸ்கே ஸ்கோர் என்ன கேட்டு சொல்லு. மச்சான் சிஎஸ்கே ஸ்கோர் என்னடா? முடிச்சிட்டாங்களா? வணக்கம் இடமலம் நேயர்களே. உங்களுக்காக எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தாங்க ஒரு பாடல் ஒன்று பாடி ஆரம்பிச்சிடலாம். எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக. நீ இல்லாத உலகத்தில் கொளத்தூரிலே நிம்மதி தொல்லையே இல்லை. அப்படிதான் நீங்க பாடணும். தோற்றிடவா நீ பிறந்தாய் கொளத்தூர் என்னும் ஊருக்குள்ளே, நண்பர்களை பிரிந்து சென்றாய். இல்லைங்க, பாடும் போது வந்து அந்த 8வது ஜதியில அப்படி போயிட்டு வாய். கொளத்தூர் என்னும் ஊருக்குள்ளே முடிந்து விட்டது உன் கதையே. தலைவரே நான் சொல்லிட்டா, இவ்வளோ நாள் நம்ம ஏன் வீடியோவே பண்ணல, எல்லாமே கேட்டே இருந்தாங்க. உண்மை என்னன்னா, நான் இப்பயும் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலனா நிஜமாவே சொல்றேன், கிஷோர் ப்ரோக்கு வந்து ஒரு பர்பஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். இனிமேல் நான் யாரை புகழ்வேன், அவர் யாரை திட்டுவாரு சொல்லுங்க? நம்ம 2 பேரோட அந்த காம்போ கீம்போ ஏதோ சொல்லுவாங்க, இனிமே வேஸ்ட். என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஏன் திமுக வேணா இப்போ இப்படியே விட்டு போறோம்னு தொத்தி அடிக்க மாட்டோமா? அப்படி இல்லை. இப்போ இவ்வளவு வழக்குகள் இருக்கு இவங்க மேல, இந்த வழக்குகள்லாம் நம்ம நோண்டி எடுக்க மாட்டோமா? இல்லை இவ்வளவு இவங்க பண்ண அட்டகாசம், அதாவது 75 ஆண்டு காலம் தமிழகம் பார்க்காத அளவுக்கான மோசடிகளையும் ஊழல்களையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கக்கூசை கூட விடலைங்க. பப்ளிக் கக்கூசை கூட விடாமல் சுரண்டி கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இதை நம்ம சும்மா விட்டுருவோமா? இன்றைக்கி அரசு அவங்க ஃபார்ம் பண்ணணும்னு வராங்க, விஜய் தலைமையில் அரசு ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ணட்டும். அந்த அரசாங்கத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? முதல் கோரிக்கை, அவ்வளோ வழக்கு போட்டு வச்சுருக்காங்க, மானாவாரியாக வழக்கு. என் மேலே பாருங்க 15 வழக்கு. என் மேலே போட்ட வழக்கு விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் மேலே போட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கரூரில் எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் இருக்கார், கேஆர் சிவராஜன் என் நண்பர் இருக்கார். அதிமுக செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் வந்து செயல்பட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மேலே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 13 வழக்கு. நம்ம போலீஸ் வரதராஜன் அவர் மேலே வழக்கு. அவர் சிறையில் வேற இருந்தார். நம்ம சவுக்கு சங்கர் 37 வழக்கு இன்னும் சிறையில் இருக்கார். இதே நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு வந்து தனிப்பட்ட விதத்துல இவங்க எதிராக கருத்து தெரிவிச்சுக்கலாம். சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் எதிராக கருத்து தெரிவிச்சுக்கலாம். பெருந்தன்மையா இருங்க. ஞாபகப்படுத்தி விடுறாங்க. ஆட்சியாளர்களுக்கு தேவை இல்லை, ஞாபகப்படுத்தி விடல சொல்றேன். பெருந்தன்மையா ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம்ன்றது மக்கள் வந்து உங்களை நம்பி கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? எல்லாருக்குமான முதலமைச்சர். ஞாபகம் இருக்கா 2021 ஸ்டாலின்? ஆமா, ஃபேமஸ் டயலாக். எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நீ தான் முதல்வர்னு சொன்னேன்ல என்ன. ஆனால் நீ என்ன பண்ண? வந்தவொடனே முதல் கைது என்னோடது. ஆமாம் சரியா? எதுலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனநிலை, எவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனையை நீ யோசிச்சுப்பாரு. சரி, சிம்பத்தி டிரைவ் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சிம்பத்தி டிரைவ் பண்ண நினச்சதும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. சரியா? But just imagine the plight. My father is 76. My mother is 73. சரியா? நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் எங்கள் வீட்டில். ஒரு முறை இந்த டோர் பெல் அடிக்கும்போது அவங்க நர்வஸ் ஆகிறாங்க. ட்ராமா. சரியா? இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை நீ கொடுக்கலாமா? உங்கள் அப்பனை வந்து தூக்கிட்டு போனாங்க, பிரிட்ஜு கட்டத்தில் ஊழல் பண்ணான்னு தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு ஐயோ கொள்றாங்களேன்னு ஊரே கூட்டி அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி எவ்வளோ மெரிட் நீங்கள் இன்டிமிடேஷனில் இது பண்ணீங்க. சரியா? ஆனால் சாமானியர்களுக்கு என்ன இருக்குங்க? வாராகி எடுத்துக்கோங்க.
வாராகியுடைய இதெல்லாம் வந்து அநியாயம். ஸ்ட்ரெயிட்டவே எத்தனை முறை சிறையில் வைப்பீங்க? இந்த இந்த எண்ண ஓட்டம் அதுவும் எங்கே தெரியுமா? கரூரில் ஒருத்தங்களை நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணோன்னா அந்த அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, ஒரு பதவி நேற்று ராஜினாமா பண்ணாங்க. ஆமாம், பெரிய கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. பிச்சைக்காரன் நாய், இந்த இன்ப நதி மூத்திரத்தை குடிக்கிற பிச்சைக்காரன் நாய். நான் அப்படி தான் சொல்லுவேன். என்ன எல்லாம் என்ன மரியாதை ஏங்க? என்ன கோடை காலத்துல தண்ணி குடிக்கணும்னு சொல்லலாம் இல்லைங்க? எப்படி சாடிஸ்ட் பாருங்க. அவன் கரூரில் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் அவங்களை கரூரில் வைக்கக்கூடாது, அங்கிருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி பாளையங்கோட்டைக்கு அனுப்பு, ஃபேமிலி வரக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதெல்லாம் என்ன கொடுமை? இது மாதிரி எத்தனை பேரை நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்க? யாருமே எதுக்கருத்து சொல்கிறவனெல்லாம் துரத்தி பிடிச்சி உள்ளே போடு, எல்லார் வீட்டுக்கும் போலீஸ் அனுப்பு. போலீஸோட வேலையே தான் இருக்குது, முழு நேர வேலையே தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபால் ஓட்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன் வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்கும் போட்டிருக்காங்க, ஒரே காரணம் தான், அவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது அவங்களுக்கே பிடிக்கல. எனக்கு இது வந்தாங்க பாருங்கள், இந்த இங்கேருந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனாங்க, போலீஸ் வேன்லேயே கோயம்புத்தூர் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேஷன், அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு பிடிக்கலைங்க, இதெல்லாம் வேறு வழி இல்லை, மேல் இடத்துல உத்தரவு நாங்கள் செய்கிறோம். சரியா? இதான் உங்கள் வேலையா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தானே நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நடக்கக்கூடிய தகராறுகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் உங்கள் வேலையா? ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசுல ஈரமே இல்லையா? அவர் கஷ்டப்பட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து இப்படி அந்த கை 4 லட்சம் கோடி திருடி இருக்க குடும்பங்க அது. ₹1 ரூபாய் 2 ரூபாயில் 4 லட்சம் கோடி திருடி இருக்க குடும்பம். இதுக்கு போய் நீங்கள் வந்து சோக டியூனை போட்டு என்னவோ பெரிய தியாகம் பண்ணிட்டா மாதிரி வெளியில் போடா அயோக்கிய ராஸ்கல்னு அத்தனை மக்களும் சேர்ந்து சொன்ன விஷயம் தானே இது. மக்கள்லாம் கதறி அழுகுறாங்களே. யார் அழுதாங்க? நீ செட்டப் பண்ணி கூட்டு வந்த சேகர் பாபு அழுதாரு. சேகர் பாபு அவன் ஒரு பேட்டை ரவுடி, அயோக்கிய பய, அறநிலைத்துறையை அவன் நாசம் பண்ணியிருக்கான். சரியா? இப்படி அதாவது இது வரைக்கும் வரலாறுல தோண்டி இதெல்லாம் திருடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு திருடியிருக்கானுங்க. சரியா? இதை நியாயப்படுத்தியிருக்கானுங்க, இதை எழுத்து கேள்வி கேட்டவனெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க. அந்த லீனா மணிமேகலையெல்லாம் வந்து பேசுகிறாங்களே, அவங்களாம் ஏன் பேசுகிறாங்க? அவங்கெல்லாம் வந்து இவர்களுடைய சிந்தனை, அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிட சிந்தனைன்னு சொல்லக்கூடியதை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் தான். அவர்களே விட்டு வைக்கல, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த குறிஞ்சி இல்லம், இந்த உதவாநிதி இருந்தான் பாருங்க, இந்த குறிஞ்சி இல்லத்தையே ஒரு அந்த புறமாக மாற்றி வச்சுருந்தான் அவன். இதையெல்லாம் நீங்கள் வெளியில் நீங்கள் வந்து இவங்களை லேஸ்பட்டவங்க நினச்சிடாதீங்க. சரியா? பெரிய உத்தமர்கள் மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க, ஒரு சிம்பத்தி. இதெல்லாம் எதுக்குன்னா, ஏதாவது ஒரு எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லணும், அதை இவன் போட்டியிடணுன்றதுக்காக, ஸ்டாலினை போட்டியிட வைக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய பில்டப் தான் இதெல்லாமே. நான் என்ன கேட்குறேன், உனக்கு எதுக்கு ரோட் ஷோ? என்ன கிழிச்சிட்ட நீன்னு ரோட் ஷோ? இதே ரோட் ஷோ விஜய் வந்தபோது நீ கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. இப்போ ஏன் அனுமதி கொடுக்குறாங்க? விஜய் அனுமதி கொடுக்கக்கூடாது, இவங்களை கிடுக்குப்பிடியில் வைக்கணும், இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏண்டா நீ அயோக்கிய பயலுங்க, திருட்டு பயலுங்க, நீ என்ன யோக்கியமா? ஒவ்வொருத்தரும் திருடன். இப்படி திருடர்களை வைத்துக்கொண்டு நம்ம பெரிய தியாகி மாதிரி ஒரு பில்டப் அப்படி எல்லாருக்கும் நம்ம என்ன பெரிய அங்கே அதே அண்ணா அறிவாலயத்தில் நின்றுட்டு இந்த காருக்குள்ளே போகும்போது நீ உங்க கதையை முடிச்சிட்டாங்களா? ஆமாங்க, இப்படி பண்ணார்ல, அது அந்த எந்த காங்கிரஸ் கூட கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை முடிச்சு இப்படி பண்ணாங்க. இது பாருங்க, இந்த கையில் இந்த மை ஆறலைங்க, இது இன்னும் அழியலை. இது அழியறதுக்கு முன்னாடியே எந்த காங்கிரஸ் திமுக ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னதோ அந்த திமுகவை இன்னைக்கு கை கழுவிட்டு எந்த திமுகவை தீய சக்தி என்று சொன்னாலும் அந்த விஜயோட சேர்ந்துட்டாங்க. பாஞ்சிட்டு போய் லெட்டர் கொடுக்குறாங்க, லெட்டர் ஆஃப் சப்போர்ட். சரியா? ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா, ஒரு கால் அதிமுக அந்த முடிவை எடுத்து விட்டால், அதாவது நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்கன்னா, பாஜக எங்கேயாவது இதில் பின்னால் இருந்து வேலை செய்ய போகுதுன்றனால பயந்துட்டு தான் இவங்க முதல்ல கொடுக்குறாங்க. அதில் வெக்கமே இல்லாமல் சில பேர் இந்த பிவாடி நிற்கிறான் பாருங்க, அவர் இவ்வளோ வெக்கமே இல்லாமல் நிற்கிறான் பாருங்க, மூஞ்செல்லாம் வேர்த்துருச்சு. இவன் தான் ஒரு மாதம் முன்னாடி 1.5 மாதம் முன்னாடி விஜய் யார் அப்படின்னு கேட்டான்.
அதே விஜய் போய் அங்கே நிற்கிறான். அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாருங்க, தெரியாது விஜய் யாருன்னு. இதெல்லாம் ஒரு சாக்கா சொல்லுங்க. அதனால சரி, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நம்ம கடந்து போவோம்னு வைங்க, அது மேட்டர் கிடையாது. பட் நீங்கள் பாருங்க, திமுக காலையிலேருந்து இவங்க ஒரு நியூஸை பரப்புறாங்க, இன்னமும் அவங்க அடங்கலை பாருங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்க நியூஸை வந்து நரேட்டிவ் அதிமுகவில் குழப்பம், சிவி சண்முகம் வந்து தனித்து செயல்பட போகிறார், இந்த மாதிரிலாம் வந்து இவங்க கிளப்பி விடுறாங்க. பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் உடைத்து கொண்டு போய்விட்டது திமுகலேருந்து. அடுத்தது விசிகா போக போகிறாங்க, அடுத்து கம்யூனிஸ்ட் போக போகிறாங்க. திமுக அனாதையாக நிற்க போகிறது அப்படின்றது தான் ஃபேக்ட். இதை மடைமாற்றம் செய்யறதுக்கு அதிமுகவில் குழப்பம் அப்படின்ட்டு. அதிமுக என்ன குழப்பம் வைக்க முடியும்? மக்கள்கிட்ட போனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள் அவர்களுக்கு அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல. இதுதான் ஃபேக்ட். சரியா? அப்போது இது மக்கள் மேலே தப்பானா? இல்லை. மக்கள் மேலே தப்பா என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்றால் 5 ஆண்டுகளில் அவங்க புரிஞ்சுப்பாங்களா? நமக்கு தெரியாது. நம்ம மக்களை குறை சொல்ல போகிறது இல்லை, நம்ம மக்களை சிறுமைப்படுத்த போகிறது இல்லை, மக்களை நம்ம திட்ட போகிறது இல்லை. சரியா? நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு உனக்கு வந்து வாய்ப்பை வந்து கவர்னர் கொடுக்குறாருனாக்கா ஆட்சி அமை, அவ்வளவுதான். திமுக காரன் எப்படி யோசிக்கிறாங்க? மக்களை திட்டுறது, இவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறேன். நன்றி இல்லாதவங்க. என்ன நன்றி இல்லாதவங்க? நன்றி இல்லாத இந்த குடும்பத்தில் எவனா உழைச்சிருக்கானா? படைச்சிருக்கானா அந்த குடும்பத்தில்? செந்தில்லாம் நாசமா போயிருவீங்கடா அப்படின்னு. என்ன நாசமா போயிருவீங்க? நீங்கள் ஆண்டாதாண்டா நாங்கள் நாசமாக போனோம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் பாரு 2021, அங்கே தாண்டா நாங்கள் நாசமாக போனோம். அதை மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டார்கள். என்ன அவங்க அதிமுகவோட தாவேக்கா பெட்டர் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்றதை மக்கள் பார்க்க போகிறாங்க, நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். நமக்கு ஒன்றும் நம்மளை பொறுத்திருக்கோம். இந்த கும்பல், இந்த கேடுகட்ட கேவலமான இந்த கும்பல் ஒழிய வேண்டும். மனதளவில் தனிப்பட்ட விஷயத்தில், தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வருத்தம் இருக்கான்னா வருத்தம் இருக்குது. பட் என்னுடைய வருத்தத்தை நான் கொண்டு போய் மக்கள் மேலே திணிக்க முடியாது. இல்லை, அதிமுகவோட பர்பஸ் இனிமேல் எல்லாம் போயிடுச்சுன்னு தோணுது. இனிமேல் அந்த கட்சி இருக்குமான்ற ஒரு கிடையாதுங்க. நீங்கள் அதிமுக தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும், சுயபரிசோதனை செய்ய வேண்டும், தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சரியா? இதை செஞ்சாலே அவங்க வந்து உயர்ந்து நிற்க முடியும். அதை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எந்த அதிமுக தலைவராவது எங்கேயாவது மக்களை குறை சொன்னாங்களே? மக்கள் எஜமானர்கள், அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பை அவர்களே சிந்திப்பார்கள். நம்ம ஏன் போய் சொல்லணும்? இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நம்ம ஏன் சொல்லணும்? சரி, இப்போ நான் இதுதான் தேர்தல் முடிஞ்சு முதல் முறையாக அவங்க கூட அமர்ந்து பேசுகிறன்றனால எல்லாத்தை பற்றியும் கேட்கணுன்ற ஆவல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வாக்கு சரிவை எப்படி பார்க்குறீங்க? வாக்கு சதவீத சரிவு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய சிந்தனை, அந்த கட்சியுடைய எண்ண ஓட்டம், இது எதையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை குலைக்கக்கூடிய, அதாவது உங்களை முற்றிலுமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் 2025 வரைக்கும் உங்களை முடிக்க வேண்டும் என்று நினைத்தது திமுக. எவ்வளவு கீழ்த்தரமாக முடியுமோ அந்த மாதிரி கீழ்த்தரமாக நின்று உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுது. போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பி சீமானனுடைய வீட்டில் அவங்க ஒய்ஃபு கயல்விழி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பாவம், அவங்கக்கிட்ட இவன் எகிரி பேசுகிறார் ஒரு அதிகாரி. அப்படி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, யாரோ சொல்லி தான் அது நடக்குது. இப்போ அந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க. சரியா? அவரை கீழ்த்தனமாக விமர்சிக்கிறீங்க, அவரை அவ்வளோ அசிங்கமாக. இது அதிமுக செய்ததே கிடையாது. அப்படி செய்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காடுறீங்க. கேட்டால் இது வந்து நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து என்ன மூக்காமுத்து வீட்டில் இழவு இருந்தால் மூக்காமுத்து வீட்டுக்கு தானே நீங்கள் போகணும். மூக்காமுத்து பாடியை வச்சுருக்காங்க அங்கே. அந்த துர்கா ஸ்டாலின் வந்து பட்டுப்புடவை கட்டு வந்து இறங்குதுங்க அங்கே காரில். முக்காமுத்தோடைய பாடியும் அங்கே இருக்குது. இந்த அம்மா பட்டுப்புடவை கட்டிட்டு வந்து இறங்குறாங்க. யாராவது வருவாங்களா? 2 நாள் தான் முக்காமுத்து இறந்து. 2வது நாளில் இவங்க புக் ரிலீஸ். அவரும் நானுமா சம் நான்சென்ஸ். அந்த புக் ரிலீஸ் கோலாகலமாக நடக்குது. சரியா? இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் முக்காமுத்து வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஸ்டாலின் வீட்டுக்கு ஏன் போனீங்க? அங்கே போய் ஏன் கோர்றீங்க? அங்கேயே உங்களுடைய இது சரிவு ஆரம்பிச்சிருச்சுல்ல. அண்டு கண்மூடித்தனமான விஜய் எதிர்ப்பு. விஜய் மேலே கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்குன்றதை நம்ம சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. பட் கண்மூடித்தனமான எதிர்ப்பு, இது ஏன் நீங்கள் வளர்த்து விட்டீங்க? இது உங்களுடைய ப்ரையாரிட்டியா? உங்களுடைய ப்ரையாரிட்டியாக அது கிடையாது. உங்கள் ப்ரையாரிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டி இருக்கிற மாதிரி நீங்களாக வளர்த்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது.
இதைத்தான் நான் சொன்னேன். நான் அன்னிலேருந்து சொன்னேன், இந்த 8% இப்போ வாங்கினாங்க இல்லையா 2024, இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் போராடுவார்கள்னு நான் சொன்னேன். யாருமே கேட்கல. இப்போ அது நடந்துச்சா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, உண்மையிலேயே யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். ஜனநாயகம் அரசு இங்கே இருக்க தேர்தல் ஜனநாயகம் அதுதான். சுற்றி இருக்கிறவன் வந்து 60% ஓட்டு வாங்கினாலும் நீ 30% ஓட்டு வாங்கிட்டேன்னா நீ தான் ஜெயிச்சிட்ட. புரியுது. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். சரியா? அப்போ இந்த சிஸ்டம்குள்ளே நீ வந்துட்ட, இங்கே தான் நீ போட்டிடுற அப்படின் பொழுது நான் எந்த சமரசம், இது சமரசம் கிடையாது. இன்னும் எத்தனை பேரை நீ பலி கொடுக்க போற? இன்னும் 234 இந்த முறை 234 தொகுதி நீ டெபாசிட் இழந்திருக்கிறது சீமான் உட்பட. அடுத்த முறையும் இதே தான் நடக்க போகுது அப்படின்னா அப்போ எத்தனை பேரை நீ பலியிடாக போறீங்க? இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா, பிரதிநிதித்துவம். நீங்கள் 30 தொகுதி அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தீங்க, சரி அதிமுக தோத்தே போகுதுன்னு வச்சுப்போமே, 30 தொகுதியில் 15 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. கண்டிப்பா சீமானும் ஜெயிச்சிருப்பார். சீமானும் சேர்த்து ஜெயிச்சிருப்பாரு. அப்படி ஜெயிச்சிருந்தா நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. அவருடைய குரல் எவ்வளோ பெரிய அரசியல் அது மாறி. உதவாநிதியோட இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ போகிறாரு சட்டமன்றத்துக்குள்ள. சீமானும் போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் லூஸ் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க நீங்கள்? வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதாவது ராஜாஜிக்கு தெரியாதா திமுகவுடன் சமரசம் அப்படின்றது? சமரசம் கிடையாது. திமுகவுடன் உடன்படிக்கை என்பது தமிழ்நாட்டிற்கு அவசியம். அப்போ அந்த அவசியம் அப்படின்றத வந்து அவர் புரிந்து கொண்டு அவர் அந்த முடிவு. ராஜாஜிக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் திமுகவுடன், அவர் அண்ணா தலைமையிலான திமுகவுடன் சமரசம் என்றார். கருணாநிதி தலைமையிலான திமுக என்று வந்த உடனே ராஜாஜி அங்கிருந்து விலகிவிட்டார். சரியா? கருணாநிதி தலைமையில் அந்த கருணாநிதி குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய். இப்போ அதை நீங்கள் வந்து அகற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மீது உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்றால் இந்த புற்றுநோயை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்க கூடாது. மிகப்பெரிய தவறு, வரலாற்று பிழை. அதை பண்ணதுனால என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிச்சா? தெரியல, கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நான் அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்க மாட்டேங்க. நான் என்ன பொறுத்திருக்கேன், இந்த சீமான் காசு வாங்கினாரு, ஈசு வாங்கினாரு, இதெல்லாம் நான் பேச மாட்டேன். சரியா? சீமானை நான் பார்க்குறது வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறேன். சரியா? தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் என்கிட்ட ஆதாரம் கிடையாது, நான் பேச முடியாது. நான்லாம் பேச மாட்டேன். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். Or else you will have to face the consequences. You have at the end of the day diluted yourself for no reason. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் அதிமுகவுடன் நான் கூட்டணி வைத்தால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிமுகவோட நீ கூட்டணி போனேன்னா என்னுடைய அந்த சிறுபான்மை வாக்குகள் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, பாதிச்சதுனால நான் வந்து ஒரு 2% குறைஞ்சிருப்பேன்ட்டு. சரி, 2% குறைஞ்சு நீங்கள் என்ன வைங்க, நீங்கள் 6% இருந்திருப்பீங்க. அந்த 6% அதிமுகவோட பர்சன்டேஜோட ஆட் ஆகும்போது உங்களுக்கு சீட் அதிகமாக இருக்கும். சரியா? சமரசம் இல்லை என்றால் சமரசம் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சமரசம் இல்லாமல் வாழ முடியுமா? 2 நண்பர்கள் சமரசம் இல்லாமல் வாழ முடியுமா? 2 பேர் ஒரு ரூமில், ஒரு 10க்கு 10 ரூமில் சமரசம் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ சமரசமற்ற அப்படின்ற உங்க சித்தாந்தமே தவறான சித்தாந்தம். மனிதன் வந்து என்னைக்கு காட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இது குடியேற ஆரம்பிச்சோமோ அப்பொழுதுலேயே சமரசம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். சரியா? இன்னொருத்தர் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம சமரசம் இல்லாத அப்படின்னு சொல்லி எந்த இலக்கை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க? நீங்கள் 3வது சக்தியாக வந்துருச்சு. அதிமுக, திமுக, தாவேகா என்று 3வது சக்தி. அந்த 3வது சக்தி தனிப்பெரும் சக்தியாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்ற நிலையில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கிரிட்டிக்கல் பொசிஷன். இதை நம்ம சொல்லணும்னா அவங்க திரும்பவும் அதே தான் பேசுவாங்க, தமிழின துரோகி அப்படி இப்படி. என்ன வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பட்டம் கட்டிக்கோங்க, அது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது, இவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது சரியானதாக இருக்கும் அப்படின்னு அது நிராகரிக்கப்பட்டது. இன்னைக்கு அது நிரூபணம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரி, கடைசியாக ஒரு பர்சனல் கொஷின் கேட்டு முடிச்சுக்கலாமா?
எப்போ முடி வெட்ட போகலான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரமே பண்ணிடும். இல்லை நிறைய பேருக்கு இனிமே பிரச்சனை இல்லை, டென்ஷன் இல்லை. சரியா? இவன் வந்து கவு தட்டுவான், அவன் வந்து கவு தட்டுவான். சரி, அது நம்ம பயப்படலை, நான் பயப்படலை. பட் வீட்டில் இருக்கவங்க நர்வஸ் ஆவாங்கல்ல. ஸோ அந்த டென்ஷன்லாம் இப்போ இல்லை அப்படின்ற நிலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வழக்குகள்லாம் இருக்குது. அதாவது நான் தொடர்ந்து தொடுத்திருக்கின்ற வழக்குகள், இனிமேல் தொடுக்க இருக்கின்ற வழக்குகள், இதெல்லாம் இருக்குது. சூப்பர். அதனால் அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த சும்மா அந்த புகழ்ச்சின்ல ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம திமுகவோ பீக்கில் இருந்தால் அந்த 5 வருடமும் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ரொம்ப சிலரில் நீங்களும் ஒருவர். நிறைய பேர் வந்து எப்படி அவர் தைரியமாக பேசுகிறான்னு என்கிட்ட கூட நிறையா இருக்காங்க. நிஜமாவே இன்னைக்கு தாவேக்கா இல்லை தாவேக்கா அறுவடை பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி சில பேர் தொடர்ந்து பேசுனதுல அது ஒரு பெரிய திமுகவுடைய அக்கிரமங்கள் கொண்டு போய் சேர்த்துல ஒரு பெரிய பங்கு இருக்கு. நிஜமாவே போகணுங்க. சரியா? திமுக போகணும்னு நம்ம சொல்கிறோம். இதில் வெளியே வெளியே வாழ்வான் என்பது தான் சித்தாந்தம். சரியா? வெளியே வெளியே வாழ்வான்றதுல தாவேக்கா அது அவங்க பயன்படுத்தி அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எனவே நம்ம ஓரமாக நம்மளோட கருத்து சொல்கிறோம். அவ்வளோதான். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக என்பது ஒரு தீய சக்தி. திமுக என்பது இன்னைக்கு விஜய் சொல்லலாம் தீய சக்தி. நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்லி. சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக என்பது ஒரு புற்றுநோய். திமுக என்பது ஒரு ஒரு கொடிய ஒரு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். அப்போ அது ஒழிய வேண்டும் அப்படின்றது தான் நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்லி. சரி, தாவேக்கா வந்து அவங்க ஆட்சியை பார்த்துட்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை குறித்தும் நீங்கள் இதே மாதிரி வந்து குற்றத்தை சுட்டி காட்டி பேசுவீங்க. திமுக எதிரே பேசும்போது நம்ம வந்து மற்றவங்க தப்பு சொன்னால் பேச மாட்டோமா? சரி, ரைட். மிக்க நன்றி.